ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம ரீசெண்டாக பார்த்த டாபிக்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான். இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ஷேர் மார்க்கெட்டில் எதுக்கு யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் ஆகுது, அதை என்னென்ன மெத்தட்ஸில் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதில் வந்து அந்த மெத்தட்ஸை பற்றி நம்ம இதில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம நிறையா மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். ஒரு 3-4 மெத்தடை பற்றி தான் நம்ம அதில் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே தான். இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கும். நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ரீஜியன்லேயும் ஒவ்வொரு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக எந்த மெத்தடும் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு மெத்தட்லேயுமே நமக்கு ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் தரும். ஸோ அது மோர் ஆர் லெஸ் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் தான் நான் பண்ணணும், இந்த மெத்தட் நான் ஃபுல்லாக கற்றுக்கணும், இல்லை எல்லா மெத்தடுமே கற்றுக்கணும், எல்லா மெத்தட்லேயுமே பார்த்து நான் இது சூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு நாலேஜுக்காக. ஸோ நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட எது தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் போய் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு காலமே தனியாக வந்துடும், இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு எல்லோரும் யூஸ் பண்ணுற மெத்தட், எல்லாருக்கும் இது பண்ணுற மெத்தட் என்ன, டிசிஎஃப் தான். டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ இதுதான் மோஸ்ட் பாப்புலர் மெத்தடு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டேபிள் கம்பெனிஸ், எந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேபிள் கம்பெனிஸ் வித் ப்ரிடிக்டபிள் கேஷ் ஃப்ளோஸு. இப்போ கேஷ் ஃப்ளோ வந்து ப்ரிடிக்டபிளாக இருக்குது, அது ஒரு ஸ்டேபிளான கம்பெனி, ப்ளூ சிப் கம்பெனிஸ் அந்த மாதிரி இதுனா அதுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். How it worksனா estimates future free cash flow, discount them back to today using discount rate. இப்போ அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ டீட்டெயில்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்யூச்சரில் இது வந்து இவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அது அந்த வேல்யூ எடுத்து அதை ப்ரெசென்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூ படி இப்போ ஒரு ஸ்டாக் என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூக்கான ஃபார்முலா வந்து இதுதான், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ டிவைட் பை 1+R into பவர் n. அதுதான் வந்து ப்ளஸ் டெர்மினல் வேல்யூ, அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூக்கான இது. ஸோ இப்போ நம்ம பார்க்குற எல்லா மெத்தடுக்குமே நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்டாக அது கால்குலேஷன் எப்படி பார்க்கணும்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு எல்லா வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் இப்போ வந்து அங்கே அடித்து பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதை பற்றி கூட நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் ஹூ கேன் ஃபோர்காஸ்ட் கேஷ் ஃப்ளோஸ், லார்ஜ் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அந்த கம்பெனிஸில் தான், ஐடி கம்பெனிஸில் தான் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு வந்து அதிகமாக இதாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் டிசிஎஃப் மெத்தட் இது பண்ணுறது கொஞ்சம் ஒரு கரெக்டான இதாக இருக்கும். அடுத்தது டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல். இது வந்து எந்த மாதிரி இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா கம்பெனிஸ் தட் ப்ளே ரெகுலர் டிவிடெண்ட்ஸ். இப்போ எந்த கம்பெனிலாம் ரெகுலர் டிவிடெண்ட் பே பண்ணுதோ அந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்த மெத்தட் கரெக்டாக இருக்கும். இவன் இந்த மாதிரி ஐஓசிஎல், பிபிசிஎல், இந்த வேதாந்தா, அப்புறம் பிஜி இன்விட் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா கால்குலேட் தி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபியூச்சர் டிவிடெண்ட்ஸ். அதில் போன மெத்தடில் நம்ம எப்படி ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை ப்ரெசென்ட் வேல்யூவில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இது வந்து ஃபியூச்சர் டிவிடெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு அது இப்போ அதோட ப்ரெசென்ட் வேல்யூ அதை ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வந்து அதை வச்சு கால்குலேட் பண்ணுறது. ஃபார்முலா வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கோல்டன் க்ரோத் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னா D1 டிவைட் பை R மைனஸ் G. இது என்னன்னா டிவிடெண்ட் நெக்ஸ்ட் இயர் அது அப்படிங்கிறது D1, ஆறுங்கிறது டிவிடெண்ட் ரேட்டு, ஜிங்கிறது டிவிடெண்ட் க்ரோத் ரேட்டு. இதை வச்சு கால்குலேட் பண்ணுறதா இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது. இது வந்து எதுக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னா பேங்க்ஸுக்கு, யூட்டிலிட்டிஸ் கம்பெனிஸ்க்கு, டிவிடெண்ட் பேயிங் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்க்குலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடு. அடுத்து அசட் பேஸ்டு வேல்யூஷன், புக் வேல்யூ மெத்தடு. நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், புக் வேல்யூனா என்னென்னா அந்த கம்பெனிக்கு எவ்வளோ அசட் இருக்கோ அதை வச்சு ஒரு ஷேர் ப்ரைஸ்க்கு அது எவ்வளோ ஓ பண்ணுது அப்படிங்கிறத புக் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ அசட் பேஸ்டு வேல்யூவேஷன் அதுதான் புக் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறது. இது வந்து எந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான், இது கம்பெனிஸ் வித் ஸ்ட்ராங் டேஞ்சபிள் அசட்ஸ் லைக் ரியல் எஸ்டேட், மேனுஃபேக்சரிங் ஃபர்ம்ஸ், இந்த மாதிரி அசட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகும். How it works na, add all assets and subtract all liabilities.
இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் அவ்வளோதான். இதுதான் இதில் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. இந்த அசெட் பேஸ்டு தான் அந்த கம்பெனி ஃபுல்லாக இருக்குது, அதோட மெயின் இதே வந்து அசெட் தான் அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து எந்தெந்த கம்பெனிஸ்க்குலாம் இது பண்ணாலும் அசெட் ஹெவி கம்பெனிஸ் லைக் டாடா ஸ்டீல், ரியல் எஸ்டேட் ஃபர்ம்ஸு, அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸு, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷினு, அதுவே பிளான்ட்டு அதுவே உங்களுக்கு ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் மெத்தட். இது வந்து ஒரு கம்பெனியை அதோட பியர் கம்பெனி கூட கம்பேர் பண்ணி இது பண்ணுறது தான் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் மெத்தட். ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னா பி ரேஷியோ வச்சு, பிபி ரேஷியோ வச்சு, இவி பை பிட்டா இதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். பியர் கம்பெனிஸ் ஆர் ட்ரேடிங் அட் 20 earnings and your stock is 10 earnings, it may be undervalued. Best for quick screening and comparing similar business. இப்போ நீங்கள் இந்த செக்டர் நல்லா இருக்குது, இந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போ நல்லா இதாகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு கம்பெனிஸ்லாம் வரிசையாக எடுக்கிறீங்கன்னா அதில் பெஸ்ட் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இது வந்து தான் இது ஏர்னிங்ஸ் பவர் வேல்யூ, அதாவது இபிவி அப்படிங்கிறது. கம்பெனிஸ் வித் ஸ்டெடி ஏர்னிங்ஸ் பட் அன்சர்டைன் க்ரோத், அதுக்கு வந்து இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு ஏர்னிங் ஸ்டடியாக வந்துட்டே இருக்குது, பட் ஆனால் அது க்ரோத் வந்து பாசிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறது வந்து அன்சர்டைனாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இபிவி ஈக்குவல் டு அட்ஜஸ்டட் ஏர்னிங்ஸ் divided by cost of capital அப்படிங்கிறது தான். இஃப் இட் அசியூம்ஸ் ஜீரோ க்ரோத் அண்ட் ஷோஸ் த வேல்யூ பேஸ்ட் ஆன் கரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அலோன். இது வந்து க்ரோத்தை வந்து கன்சிடர் பண்ணாமல் கரண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணி தரது தான் இந்த இபிவி அப்படிங்கிறது. அடுத்து ரெசிடியூவல் இன்கம் மாடல். இது எப்போ அப்படின்னா கேஷ் ஃப்ளோஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, அன்பிரிடிக்டபுளாக இருக்குது. இப்போ சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கால்குலேஷனில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் ரெசிடியூவல் இன்கம் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா ஹவ் இட் ஒர்க்ஸ், வேல்யூ ஈக்குவல் டு புக் வேல்யூ ப்ளஸ் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் ரெசிடியூவல் இன்கம் ப்ராஃபிட் ஓவர் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறது. ரெசிடியூவல் இன்கம்னா என்னென்னா நெட் இன்கம் மைனஸ் ஈக்விட்டி கேபிட்டல் இன்ட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அது அந்த வேல்யூ நீங்கள் போட்டு எடுக்கிறதா ரெசிடியூவல் இன்கம் அப்படிங்கிறது. அதை இந்த வேல்யூவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடியூவல் இன்கம் மாடல் வந்துடும். அதை வச்சு நீங்கள் இன்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பேங்க்குக்கு, ஃபைனான்ஷியல் ஃபர்ம்ஸ், கம்பெனி வித் இர்ரெகுலர் கேஷ் ஃப்ளோ வந்து ரெகுலராக இல்லை அப்படிங்கிற கம்பெனிஸ்க்குலாம் இது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பிஇஜி ரேஷியோ. பிஇஜி ரேஷியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த நம்ம ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் பார்க்குறப்பே பிஇஜி ரேஷியோ நம்ம தனியாகவே பார்த்துருப்போம். இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம் ஆஃப் த இது வந்து இது ஆக்சுவலாக சேம் தான். பிஇஜி ரேஷியோ லெஸ் தென் ஒன்றா இருந்தால் ஸ்டாக் அண்டர் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம், கிரேட்டர் தென் ஒன்றா இருந்தால் ஸ்டாக் ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே சேம் கான்செப்ட் தான். சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூஷன், எஸ்ஓடிபி அப்படிங்கிறது. இது எப்போ அப்படின்னா a company has multiple business divisions, how it works, value of each business separately and add them. இப்போ ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்கு. இப்போ ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வச்சுருக்கு, சிகரெட் வச்சுருக்கு, அப்புறம் வந்து எஃப்எம்சிஜி இதெல்லாம் வச்சுருக்கு, அப்புறம் கிளாஸ்மேட், அது நிறைய பிஸ்னஸ் அவங்க வச்சுருக்காங்க மொத்தமாக. அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸையும் தனித்தனியாக அதை எடுத்து எவ்வளோ வேல்யூன்னு சொல்லி எவ்வளோ இது பண்ணியிருக்கேன்னு எடுத்து அதை மொத்தமாக ஆட் பண்ணி வரதான் சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூஷன் அப்படிங்கிறது. இது எப்படி அப்படின்னா டாடா குரூப் கம்பெனிஸ் வித் ஐடி, ஸ்டீல், ஆட்டோ அண்ட் பவர் பிஸ்னஸ் வேல்யூடு இண்டிவிஜுவலாக பார்த்து அது இது பண்ணுறது. பெஸ்ட்டு ஃபார் காங்க்ளோமரேட். இப்போ ரிலையன்ஸு, டாட்டா, அதானி, ஐடிசி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனியாக நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. அவங்களோட இது கால்குலேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நமக்கு யூஸ் ஆகும். அடுத்தது லிக்விடேஷன் வேல்யூ அப்படிங்கிறது. இது எப்போ அப்படின்னா கம்பெனி ஷட்டிங் டவுன் ஆர் இன் ஃபைனான்ஷியல் ட்ரபிள். இந்த கம்பெனி மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆக போகுது, இதாக போகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து இது பண்ணலாம். இது எப்படின்னா எஸ்டிமேட் ஹவு மச் அசட்ஸ் கேன் பி சோல்ட் ஆஃப்டர் பேயிங் டெப்ட்ஸ். இது லிக்விடிட்டி பற்றி நம்ம ஃபுல்லாகவே அந்த லிக்விடிட்டி ரேஷியோஸில் பார்த்துருப்போம். ஸோ எல்லா டெப்ட்டும் இது பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட எவ்வளோ அசட் இருக்கும், அதை வந்து எவ்வளோ கேஷாக இது பண்ண முடியும் அப்படிங்கிறத லிக்விடேஷன் வேல்யூ அப்படிங்கிறது. பெஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரெஸ்டு கம்பெனிஸ், பேங்க்ரப்சி கேசஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து டிஸ்ட்ரெஸ்டு ஸ்டேஜில் இருக்குது, இல்லை பேங்க்ரப்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த டைமில் இது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மெத்தட். Used when you want to find out how much it would cost to rebuild the same company today. How it works, estimate the cost to recreate the same business and compare with its market price. Best for infrastructure carrying or manufacturing business. இப்போ replacement cost method அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த பிஸ்னஸை இப்போ புதுசாக தொடங்கி அதே அளவு பிஸ்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காசு போட வேண்டியிருக்கும், எவ்வளோ பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதை ஒரு ஷேர் ப்ரைஸ்க்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி அப்போ
இப்போ அந்த நம்ம எடுத்த பிஸ்னஸ் வந்து அந்த நம்ம ஷேர் ப்ரைஸை விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்குறது. சப்போஸ் நம்ம எடுத்தது கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக காசு போட்டால் கூட அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிஸ்னஸ் நமக்கு வந்து பெட்டரான ஆப்ஷன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை நம்ம நம்ம போட்டதை விட அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்போ வந்து அதை விட கம்மி காஸ்ட்லேயே இப்போ அதை விட பெட்டராக பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ரெட் ஃப்ளாக் தான். அது நீங்கள் போய் அப்போ போய் நீங்கள் காசு போட்டு இது பண்ணி பண்ணுறது கொஞ்சம் இதுதான். ஸோ அந்த அந்த மாதிரி நீங்கள் வந்து அது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மெத்தடு. இப்போ இருக்கிற பிஸ்னஸே நீங்கள் புதுசாக தொடங்கி ஸ்க்ராட்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே இது பண்ணி இப்போ இருக்கிற பிஸ்னஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப அப்போ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னொருத்தன் அதே அளவு காசு இருக்க உள்ளே வந்தோன்னா ஈஸியாக அதை தட்டிட்டு போயிடுவான். கம்மி காஸ்ட்லேயே அதை விட பெட்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ அது வந்து கொஞ்சம் நமக்கு பெட்டர் சாய்ஸ் இல்லை, ரிஸ்க் தான் அது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்து கிரகாம்ஸ் ஃபார்முலா சிம்பிளிஃபைடு வேல்யூஷன் பை பெஞ்சமின் கிரஹாம், மென்டர் ஆஃப் வாரன் பஃபெட். வாரன் பஃபெட்டோட மென்டர் வந்து பெஞ்சமின் கிரஹாம் தான். அவரோட இதுதான் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக். அதை பற்றி தான் வந்து வாரன் பஃபெட் அதிகமாக பேசியிருப்பார், அதிகமாக இது பண்ணியிருப்பார். திஸ் ஃபார்முலா கிவ்ஸ் குயிக் எஸ்டிமேட் இன்ட்ரின்சிக்கலி ஈக்குவல் டு EPS into 8.5 plus 2G. இதில் G அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பெக்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது தான் ஜிங்கிறது. EPS அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இது வந்து ஒரு அவர் எல்லாம் கால்குலேட் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்த ஒரு ஃபார்முலா அதுதான். இதை வந்து நீங்கள் EPS into 8.5 plus 2G போட்டு இது எடுக்கிறது தான் உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூவாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போட்டு இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதுவும் நீங்கள் போட்டு பார்க்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை. ஸ்க்ரீனரில் நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா பெஞ்சமின் கிரஹாம் ஸ்டாக்ஸ்னே உங்களுக்கு தனியாக வரும். அவரோட வேல்யூவில் போட்டு அது அவரோட ரூல்ஸில் எல்லாம் போட்டு அதில் அபைட் ஆகிற ஸ்டாக்ஸ் மட்டும் தனியாக ஒரு லிஸ்ட்டே உங்களுக்கு தனியாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது ரியல் ஆப்ஷன்ஸ் வேல்யூஷன் யூஸ்ட் வென் the company has uncertain strategic opportunities in the future. How it works? Values flexibility and decision making like a financial option. டெக் ஸ்டார்ட்அப்ஸ், ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் R&D ஹெவி பிஸ்னஸ். இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து எக்ஸாக்ட் பிஸ்னஸ் மாடலில் ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ சொல்ல முடியாது. அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இப்போ அது R&Dயில் தான் இருக்குது, சக்ஸஸ் ஆனால் ஒரு மாதிரி போகலாம், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது வேறு மாதிரி போகலாம். அப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி சக்ஸஸ் ஆச்சுன்னா அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது அவ்வளோதான், போனது தான். அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்லாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், ரியல் ஆப்ஷன்ஸ் வேல்யூஷன் அப்படிங்கிறது. அடுத்தது capitalization of earnings method used for small businesses or companies with stable consistent earnings. How it works: converts expected annual earnings into present value using a capitalization rate, value equal to expected annual earnings divided by capitalization rate. இது வந்து DCF மாதிரியே தான், பட் க்ரோத் அச்சீவ் பண்ணாமல் இப்போ இருக்கிறத மட்டும் நம்ம இது பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு, ப்ரைவேட் கம்பெனிஸ்க்குலாம் இது யூஸ் ஆகும். அதோட எக்ஸ்பெக்டட் ஆனுவல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும்னு வச்சு அதை கேபிட்டலைசேஷன் ரேட் கூட டிவைட் பண்ணி வரது தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ அவங்க எடுத்து இது பண்ணுவாங்க. அட்ஜஸ்டட் புக் வேல்யூ கம்பெனிஸ் வேர் புக் வேல்யூ நீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் ஹிடன் அசட்ஸ் ஆர் லைபிலிட்டிஸ். How it works: modify book value by revaluing assets like land, real estate, intangible assets, useful industries like real estate, banks, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ். நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி புக் வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு டிசீவிங்காக இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த மெட்டீரியல் ரா மெட்டீரியலில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி போடலாம். ஆனால் அந்த ரா மெட்டீரியல் வந்து அவங்க ஃபினிஷ்டு குட்ஸாக வச்சுருந்தாங்கன்னா அது விற்காதான் நமக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க ஏதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன் வருமா வரதான் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அது டிசீவிங்காக நிறையா இருக்கும். அது மாதிரி அதில் டிசீவிங் நிறைய இருக்கும். இதே வந்து இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ரியல் எஸ்டேட் வந்து ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, அதை வந்து அதே ரேட்லேயே அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா அது 10 டைம்ஸ் 20 டைம்ஸ்க்கு மேலே அது வந்து அது அதிகமாக இருக்கும். அப்போ அது வந்து ஹிட்டனாக இருக்கும், அதை வந்து ஹிடன் ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை வந்து ப்ரெசென்ட் வேல்யூக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப அது ஆக்சுவல் புக் வேல்யூ என்ன காமிக்குதோ அதை விட அது வந்து ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி இதுதான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து இது பேலன்ஸ் ஷீட்டுக்கு தருது, அப்போ அதோட அசட்ஸ் எல்லாம் காமிக்கிறது அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே இருக்கிறது அப்படியே எடுத்துக்கூடாது. சில கம்பெனிஸ் வந்து நம்மளை ஏமாத்துற மாதிரி இருக்கலாம், சில கம்பெனிஸ் வந்து அதை வந்து குறைச்சி சொல்கிற மாதிரி இருக்கலாம். அதை நீங்கள் ஃபுல்லாக உள்ளே போய் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நமக்கு குறைச்சி சொல்லுதா இல்லை அது ஆக்சுவல் வேல்யூ தானே நமக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு அசட்டாக எடுத்து அதோட இப்போ ஆக்சுவல் வேல்யூ என்ன, ஆக்சுவல் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி எடுத்து கால்குலேட் பண்ணது ஆக்சுவல் அட்ஜஸ்டட் புக் வேல்யூ மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்தது
டாபின்ஸ் கியூ ரேஷியோ. டாபின்ஸ் கியூ அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் டிவைடட் பை ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் அசட்ஸ். இஃப் கியூ லெஸ் தேன் 1 அண்டர் வேல்யூ, கியூ கிரேட்டர் தென் 1 இட்ஸ் ஓவர் வேல்யூடு. இப்போ அப்படின்னா என்னன்னா, இப்போ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் நீங்கள் இப்போ அவங்க வந்து ஒரு கம்பெனி அசட்ஸோட லிஸ்ட் தராங்க, இது பண்ணுறாங்க, அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ ரிப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னா அதை இப்போ நீங்கள் புதுசாக இப்போ பில்டு பண்ணி இது பண்ணுறதுக்கு அது வந்து எவ்வளோ ஆகுமோ அந்த காஸ்ட்டு, அது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி அதுதான் டாபின்ஸ் கியூ ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ கியூ வந்து லெஸ் தென் 1 இருக்குது அப்படின்னா என்னென்னா, அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதே எஃபிஷியண்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க, அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அது வந்து அண்டர் வேல்யூடுன்னு அர்த்தம். இல்லை கியூ இல்லை கிரேட்டர் தென் 1 இருந்தால் புதுசாக நீங்கள் காசு போடலாம், அதை விட பெட்டராக நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ அது வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது லாங் டேர்ம் மேக்ரோ அனாலிசிஸ் ஆஃப் கம்பெனி மார்க்கெட் வேல்யூ நாட் ஃபார் ப்ரிசைஸ் வேல்யூஷன் பட் யூஸ்ஃபுல் ஃபார் எக்கனாமிக் இண்டிகேட்டர். இது வந்து ப்ரிசைஸ் வேல்யூஷன் தராது, பட் ஆனால் ஒரு எக்கனாமிக் இண்டிகேட்டராக இது வந்து ஒரு பெஸ்ட் யூஸாக இருக்கும். அடுத்து Greenblatt's மேஜிக் ஃபார்முலா. Return plus value from Joel Greenblatt's book, that little book, the beast of the market, ranks companies based on high return on capital, low earnings lead. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹை ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் குவாலிட்டி வந்துடும், லோ earnings lead எடுத்தீங்கன்னா அதில் சீப்னஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நாட் ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா பட் ரேங்கிங் சிஸ்டம் டு ஃபைண்ட் அண்டர் வேல்யூட் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் யூசஸ் குவான்டிடேட்டிவ் வேல்யூஷன் மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலாக இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலானா இது கரெக்டாக எதுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, பட் ஆனால் இது ஒரு ரேங்கிங் சிஸ்டம் மாதிரி ஒரு அண்டர் வேல்யூடு ஸ்டாக்கும் ப்ளஸ் ஹை குவாலிட்டி ஸ்டாக்காகவும் நீங்கள் எடுக்கிறதுக்காக. இப்போ சில ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூடாக இருக்கும், ஏன்னா அந்த பிஸ்னஸே அப்படி தான் இருக்கும், அந்த பிஸ்னஸே மோசமாக தான் பண்ணிகிட்டு இருக்கும், அதனால அதை வந்து வேல்யூ ஸ்டாக் இருக்கும். பட் ஆனால் ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூவாக இருக்க ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுக்கான இது ஒரு மெத்தடாக இருக்கும், Greenblatt's மேஜிக் ஃபார்முலா அப்படிங்கிறது. NAV பேஸ்டு வேல்யூஷன் அப்படின்னா NAVனா நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறது யூஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், REITs, AMCs. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ்க்கு, ரியல் எஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டுக்கு, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த NAV பேஸ்டு வேல்யூஷன் வந்து இது தெரியும். இப்போ NAVனா என்னென்னா அவங்க எவ்வளோ அதை வந்து அந்த அவங்க ரன் பண்ணுறதோட நெட் அசட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான். NAV = டோட்டல் அசட்ஸ் மைனஸ், ஸோ NAV என்னன்னா டோட்டல் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங் யூனிட் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ நெட் அசட்டுங்கிறது டோட்டல் அசட்டி லைபிலிட்டி கழிச்சா கிடச்சிடும். அது ஒரு இதுக்கு எவ்வளோ வருது, ஒரு ஷேருக்கு இல்லை ஒருத்தருக்கு எவ்வளோ வருது அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் ஷேர்ஸை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இது வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், பியர் கூட கம்பேர் பண்ணி இது பண்ணி நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், இது எவ்வளோ பெட்டராக இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குது, சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத. அடுத்து ப்ராபபிலிஸ்டிக் DCF, மோன்டே கார்லோ DCFன்னு சொல்லுவாங்க. இது கம்பெனிஸ் வித் ஹை அன்சர்டனிட்டி அண்ட் மல்டிபிள் சினாரியோஸ். இப்போ சில கம்பெனிஸ் இருக்கும், அது வந்து எப்படி வேணால் போகலாம், அது வந்து இந்த ஒரு மெத்தடு அவங்களுக்கு நிறைய அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய R&D பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா எப்படி போகலாம், இதில் இது நெகட்டிவ் ஆச்சுன்னா எப்படி போகலாம், இது சக்ஸஸ் ஆகி இது நெகட்டிவ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அப்படி போகும். அந்த மாதிரி நிறையா அன்சர்டனிட்டி இருக்கும், மல்டிபிள் சினாரியோ இருக்கும். அதாவது அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இங்கே இது எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் ஃபேர்காஸ்ட் use a range of cash flows, growth rates, discount rate, simulates hundreds and thousands of possibilities to get a range of intrinsic value. அதான் இந்த மெத்தடில் நம்ம சொன்ன மாதிரி அவ்வளோ அன்சர்டனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே அவங்க போட்டு பார்ப்பாங்க. இப்படி நடந்தால் இதுக்கு எவ்வளோ வரும், இப்படி நடந்தால் இதுக்கு எவ்வளோ வரும், இப்படி நடந்தால் இதுக்கு எவ்வளோ வரும், எல்லா சினாரியோவும் கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணி அவங்க கொண்டு வருவாங்க. அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நீங்கள் அவங்க கன்சிடர் பண்ணி இது பண்ணுறது தான் இது. இது வந்து எதுக்கெல்லாம் இதுனா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, பயோடெக்னாலஜிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிசர்ச்சில் இருக்காங்க, ஒரு மெடிசன் ஒரு இதுக்கு அவங்க ரிசர்ச்சில் இருக்காங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஒரு சக்ஸஸ் வச்சு அவங்க ஃபெயிலியர் ஆன ஒரு 10-15 இது அவங்க இது பண்ணிடலாம். ஏன்னா ஒன்று சக்ஸஸ் ஆச்சுனாவே அவங்க அதை பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணி அதை அவங்களுக்கு மெயின் இன்கம் ரிசோர்ஸாக மாறிடும். அந்த மாதிரி இது எமர்ஜிங் டெக் ஃபர்ம்ஸுக்கும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது 2 ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான கம்பெனியாக நிற்பாங்க. ரெக்வயர்ஸ் அட்வான்ஸ் மாடலிங், எக்ஸல், பைத்தான், இதுக்கெல்லாம் அதான் இது நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இது பண்ணுறப்ப நீங்கள் எதாவது ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டு பண்ண முடியும். நார்மலாக உட்காந்து ஒன்றா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப பெரிய இதாகிடும். அடுத்து ப்ரெசிடென்ட் டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ், M&A வேல்யூவேஷன் யூஸ்ட் இன் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன், ரியல் ப்ரைஸஸ் பெய்டு ஃபார் சிமிலர் கம்பெனிஸ் இன் பாஸ்ட் டீல்ஸ். இது வந்து மெர்ஜர்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வேல்யூவேஷனுக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி கம்பெனிஸ் பாஸ்ட் டீல்லாம் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுறது.
ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணுறது. ரிவர்ஸ் DCF, instead of values from cash flow, you take the current market price and ask what growth rate is the market assuming to justify this price. Help answer, is the market being too optimistic or realistic. இப்போ DCFனா நம்ம டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃப்யூச்சரில் அதோட கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணி இது பண்ணி அதுலேருந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரோம். அப்படி இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா அப்போ ஃப்யூச்சரில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி அப்படி ரிவர்ஸாக நம்ம கொண்டு போகிறது. அப்படி ஃபியூச்சருக்கு அப்போ ஃபியூச்சர் க்ரோத் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு எடுத்துகிட்டு அப்போ அதுக்கு மார்க்கெட்டை வந்து இதை ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக பார்க்குதா இல்லை பெசிமிஸ்டிக்காக பார்க்குதா, அப்போ வந்து ஃபியூச்சரில் நம்ம இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன், இல்லை இதை விட இது நல்லா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா அதில் நம்ம நம்பி இது பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி அவங்க ரொம்ப அதிகமாக இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம். அதுதான் ரிவர்ஸ் டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்தது ஸோ இதுதான் மொத்தமாக இதையும் தாண்டி நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம் இது பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஒரு கன்சால்டேட்டடாக ஒரு 20 மெத்தட்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ ஒவ்வொன்றுக்குமே இப்போ நம்ம எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மெத்தட் என்னென்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது எதுவுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க கிடையாது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் அடிச்சோ எங்கே போய் அடிச்சோன்னா நீங்கள் வந்து எங்கே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் மெத்தட் கிடைக்கும். பட் ஆனால் ஜென்ரலாக என்னென்னா நீங்கள் வந்து இதில் இன்டெப்த்தாக போய் உங்கள் டைம் வந்து கன்சியூம் பண்ணி வேஸ்ட் பண்ணணும் இல்லை, உங்கள் நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறதுன்னு தாராளமாக பண்ணலாம். மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி ஸ்க்ரீனரில் எதில் நீங்கள் அடிச்சிங்கனாலுமே டக்குனு அந்த ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூவே வந்துடும். இது எல்லாமே உங்களோட ஒரு நாலேஜுக்காக தான். இதில் இப்படிலாம் இருக்குது, இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இந்த மெத்தட்ஸ்லாம் பண்ணலாம், எந்தெந்த கம்பெனிஸ்க்கு எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்லைன், ஒரு ஜென்ரல் சினாரி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறப்ப இது பண்ணுறப்ப ஓகே இதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ எடுக்கிறோம், ஓகே இது வந்து அசட் பேஸ்டு கம்பெனினா நம்ம இந்த மெத்தடை நம்ம பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அது ஒரு நாலேஜுக்காக நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இது வரைக்கும் வீடியோ பார்த்துலாம் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம வீடியோ போடலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கோட சந்திக்கலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.